بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்க உரையை பார்ப்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். அதுல நேற்றைய தினம் இறுதியாக சூறாக்களை பற்றி பொதுவான சில செய்திகளை தெரிந்து கொண்டால் நாம பார்க்க இருக்கிற சூறாவுக்குள்ள போவதற்கு முன்னாடி அதை இன்னும் ஆழமாகவும் கவனமாகவும் பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக சூறாக்களை பற்றிய பொதுவான சில செய்திகளை பார்த்தோம். அதுல கடைசியா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பணும். சூரத்துல் அலாவையும் சூரத்துல் காஷியாவையும் ஜோடியான சூறாக்கள், அப்படி குர்ஆன்ல நிறைய சூறாக்கள் இருக்கிறது. அந்த சூறாக்களுக்கு இடையில பல்வேறு வகையில் ஒற்றுமைகள் இருக்கும். இதுல இருக்கிற பல விஷயங்கள் அதுல ஃபுல்ஃபில் பண்ணப்படும். இதுல இருக்கிற பல கேள்விகளுக்கு அதுல பதிலளிக்கப்படும். ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்யும். ஒன்றில் இருக்கிற கேள்விகளை, தேவைகளை மற்றொன்று பூர்த்தி செய்கிற வகையில் இருக்கும். சில ஜோடிகள்ல ஒன்றுல கோட்பாடு பேசப்பட்டிருக்கும், தியரி பேசப்பட்டிருக்கும். அதனுடைய காட்சிகள், வர்ணனைகள், உவமைகள், உதாரணங்கள், வரலாறுகள் அதனுடைய ஜோடியாக கருதப்படுகிற மற்றொரு சூறாவிலே பேசப்பட்டிருக்கும். சிலதுல ஒரு விஷயம் லேசாக தொட்டு காட்டப்பட்டிருக்கும் ஒரு அத்தியாயத்துல. அதனுடைய பேரு சூறாவுல அது விரிவாக பேசப்பட்டிருக்கும். நரகத்தை பத்தி பேசணும் அப்படின்னா நரகத்தை ஒரு அத்தியாயம் லைட்டா டச் பண்ணியிருக்கோம், அதை விரிவா இன்னொரு அத்தியாயம் பேசும். அது அதனுடைய ஜோடியாக அமைந்திருக்கும். சில அத்தியாயங்கள்ல எதிர்மறை நேர்மறை பேசப்படும். ஒரு அத்தியாயத்துல ஒரு விஷயத்தை நேர்மறையா அல்லாஹ் பேசியிருப்பான். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே அப்படின்னு ஒன்று சொல்லிச்சுன்னா, அதனுடைய ஜோடியாக இருக்கிற இன்னொரு அத்தியாயத்துல அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானது எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த எதிர்மறை விஷயம் பேசப்படும். நேர்மறை எதிர்மறையாக பேசப்படும். ஒன்று பேசப்பட்ட இடத்துல 2, 3, 4, 5ன்னு அதுக்கு அடுத்த விஷயங்கள் பேசப்படும். ஒரே விஷயத்தை 2 கோணங்கள்ல பேசப்படும். செய்தி ஒண்ணுதான், ஆனா இப்படி ஒரு பார்வை அப்படி ஒரு பார்வைன்னு அப்படி பார்வை மாற்றங்கள்ல கோணங்கள் மாற்றங்கள் அப்படி பேசப்படும். சில இடங்கள்ல மூமின்களுடைய பண்புகளை பற்றி ஒரு அத்தியாயம் பேசிச்சுன்னா அதனுடைய ஜோடியில மூமின்களுக்கு எதிராக இருக்கிற காபிர்களை பற்றிய, முஷ்ரிக்குகளை பற்றிய அந்த வர்ணனைகள், விவரங்கள் அதனுடைய ஜோடி அத்தியாயங்கள்ல பேசப்படும். இப்படி அதனுடைய ஜோடி அத்தியாயங்கள் என்பது ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்கிற வகையில இந்த மாதிரியான அத்தியாயங்கள் திருக்குர்ஆன் நெடுகிலும் இருக்கிறது. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஏன் இப்படி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டா, திருக்குர்ஆன் தனித்தனியான வசனங்களின் குவியல் அல்ல. நம்ம இயல்பா அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கோம். குர்ஆனை எப்படி புரியுறோம்னு கேட்டா, குர்ஆன் என்பது அது ஒவ்வொரு காலத்திலையும் அருளப்பட்டுச்சு, தேவைக்கு தகுந்த மாதிரி அருளப்பட்டுச்சு. அதுன ஒரே மாதிரியா இருக்கும், மாறி மாறி தான் இருக்கும். தொழுகையை பேசிக்கிட்டே வரும்போது ஏன்பா தொழுகையை முடிச்ச பிறகு நோம்புக்கு போக வேண்டியதானே, இடையில இருக்குப்பா நோம்பை பேசிக்கிட்டே இருக்கும்போது அதை முடிக்க வேண்டியதானே. அந்த சட்டத்தையெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உடனே மூசா நபிக்கு போயிடுறிய, ஈசா நபிக்கு போயிடுறிய கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? குர்ஆன் அருளப்பட்ட விதம் உனக்கு தெரியலப்பா, அதனால உனக்கு இப்படி குழப்பமா தெரியுது. குர்ஆனே இப்படித்தான் இறங்குச்சு. அன்னைக்கு காலையில யாராவது ஒருத்தர் வந்து கேட்டிருப்பாரு, ஒரு டவுட் கேட்டிருப்பாரு. உடனே அந்த டவுட்டுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு நோம்பை பத்தியோ, ஒரு தொழுகையை பத்தியோ, ஒரு அன்றாட வாழ்க்கையை பத்தியோ காலையில ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்திருப்பான். ஒருத்தர் கேட்டிருப்பாரு, அல்லாவுக்கு வகி வந்துடும், அல்லாவுடைய தூதருக்கு வகி வந்திருக்கும், பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. மதியானம் சம்மந்தம் இல்லாத வேற ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த ஊர்ல நடந்திருக்கும், திடீர்னு யாராவது திருடி இருப்பாங்க. உடனே அந்த திருட்டுக்கு என்னப்பா சட்டம், சமூகத்துல திருட்டு நிகழ்ந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு காலையில தொழுகையை பத்தி பேசியிருக்கோம், மதியானம் திருட்டை பத்தி பேசுற மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஜகாத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு நாளுக்குள்ளேயே பல்வேறு விஷயங்கள் கலந்து வரும். பல விஷயங்களும் அருளப்பட்டிருக்கும்,
அப்படியெல்லாம் அருளப்பட்டதுனால நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. அந்த கால சூழல் அப்படி இருந்ததுனால குர்ஆன் அப்படி இருக்கு என்று நாம் ஒரு சமாதான பதிலை சொல்லுகிறோம். அருளப்பட்டது அப்படியா? அப்படிதான், அதை நம்ம மறுக்கல, அப்படிதான் அருளப்பட்டுச்சு. ஆனா அருளப்பட்ட அதே வடிவத்தில் இன்னைக்கு குர்ஆன் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அருளப்பட்ட அதே வடிவத்தில் இருந்தா தான் இந்த ஆன்சர் கரெக்ட். எப்படி முதல் வசனம் முதல்ல இறங்குச்சுன்னா முதல் வசனம் முதலா இருக்குது, கடைசி அருளப்பட்ட வசனம் கடைசியில் இருக்குது, ரெண்டாவது அருளப்பட்ட வசனம் ரெண்டாவது வசனமா இருக்குது, மூணாவது அருளப்பட்ட வசனம் மூணாவது வசனமா இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா, குர்ஆன்ல இருந்துச்சுன்னா அது அப்படியே இறங்குச்சா, காலையில் ஒன்று தேவைப்பட்டுச்சா, மதியம் ஒன்று தேவைப்பட்டுச்சா, முதல் நாள் ஒன்று தேவைப்பட்டுச்சா, மறுநாள் ஒன்று தேவைப்பட்டுச்சா, அதனால எல்லாம் கலந்து கட்டி குழப்பமா உனக்கு இருக்குன்னு சொன்னா அந்த ஆர்டர்ல குர்ஆன்ல இருந்தா இந்த ஆன்சர் சரி. ஆனா அந்த ஆர்டர்லயே இருக்குது. குர்ஆன் அருளப்பட்ட முதல் வசனம் அத்தியாயம் எது, முதல் செய்தி எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். அது எத்தனாவது அத்தியாயமா இருக்கு குர்ஆன்ல? இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிறதுல எத்தனாவதுல இருக்கு? எத்தனைல? 96ல இருக்கு. நம்ம முதல்ல இருக்கிறது முதல்ல வச்சிருந்தா கூட நீங்க சொல்றது ஓகேங்களா? இல்லையே, கடைசி அருளப்பட்ட வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தா சூரா பக்ராவுல இடையில ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்கு. அப்படி இருக்கிற அப்ப இந்த பதில் அதற்கு பொருத்தமான பதில் இல்லை. ஏன்னு கேட்டா இறக்கப்பட்ட ஆர்டர் ஒண்ணு, இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற குர்ஆன் வேறொரு ஆர்டர்ல இருக்கிற. இந்த ஆர்டரை செஞ்சது யாரு? அத்தியாயங்களை விட்டுருங்க, இந்த வசனங்களுக்கு இடையில இருக்கிற ஆர்டர் இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அடுத்து அர் ரஹ்மான் ரஹீம், அடுத்து மாலிகி யௌமித்தீன், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தத்லீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில். இந்த ஆர்டர் இருக்குல்ல, முதல் வசனம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் 10வது வசனம் சூரா முடிஞ்சிருச்சு. இந்த ஆர்டர் யாருடைய திட்டம்? அல்லாஹ்வுடைய வஹி. அது அல்லாஹ் தான் இறக்குனது, ஒரு மாதிரி இறக்குனா. ஆனா இறக்கி முடிச்சு ஒரு வருஷத்துடைய முடிவுல என்ன பண்ணிடாம கேட்டா, இது அங்க வை, அது இங்க வை, இது இங்க வை அப்படின்னு ஜிப்ரீல் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் மாத்தி விட்டு கொண்டு போய் சொல்லிவிட்டான்லாம். முதல் நாள் இறங்குறது ஒரு இடத்துல இருக்குது, மூணாம் நாள் இறங்க வேற இடத்துல இருக்குது, ஃபர்ஸ்ட் நாள் கடைசி நாள் இறங்க இன்னொரு இடத்துல இருக்குது. எதை எங்க வைக்கணும்னு படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் சும்மா அள்ளி போடல, பிளானோட அள்ளி போட்டிருக்கான், திட்டத்தோட அள்ளி போட்டிருக்கான். அள்ளி கூட போடல, திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் இது இந்த இடத்துல தான் வரணும், இந்த வசனம் முதல்ல தான் வரணும், இந்த வசனம் 18வது தான் வரணும், அந்த வசனம் 23 தான் வரணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய அறிவின் வெளிப்பாடால் வந்திருக்கிறார். அப்படின்னா நீங்க எப்படி அதை போய் துணுக்குகளின் தோரணம்னு எப்படி சொல்லுவீங்க? அது ஒரு திட்டமிட்ட ஒரு வேலை. அந்த இது துணுக்கி இல்லை, அல்லாஹ் ஒரு சங்கிலி தொடராகத்தான் அதை அருளி இருக்கிறான். ஆனா அந்த சங்கிலி தொடர் எப்படி இருக்குங்கிறத சிந்திச்சு நாம உணராம, அல்லது சிந்திப்பதற்கு நேரம் கொடுக்காம, சிந்திக்கிறதுல ஈடுபாடு காட்டாம நாம என்ன பண்ணிடுறோம், அது ஒரு சுமையா தெரியறதுனால, உட்கார்ந்து சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற காரணத்தினால அந்த வேலையை செய்யாம வேற ஒரு சமாதான பதிலை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, ஒரு திட்டமிடலோட தான் ஒவ்வொன்றுமே அருளப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இந்த ஜோடியெல்லாம் பத்தி பேசுறோம். அது எப்படி இருக்கு, இது எப்படி ஒண்ணுக்குள்ளே ஒரு நுணுக்கம் இருக்கிறது, நமக்கு தேவையான ஒரு தகவல் இருக்கிறது, நம்முடைய அறிவை கூறியிட்டக்கூடிய ஒரு விஷயம் அதற்குள்ள ஒளிந்திருக்கிறது, நம்முடைய ஈமானை பண்படுத்துகிற ஒரு செய்தி. நீங்க எதுல தொடர்பில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பின் வழியாக மறைமுகமாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, நேரடியாக ஒரு செய்தி இருக்கிறது, வரிகளில் ஒரு செய்தி, வரிகளுக்கு இடையில் ஒரு செய்தி. வரிகளில் மட்டுமே செய்தி இருக்குன்னு அவசியம் இல்லை, வரிகளுக்கு இடையிலையும் செய்தி சொல்லலாம். ஒரு கதை ஒன்று ஒருத்தர் எழுதுறாரு. அந்த கதையினுடைய துவக்கம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, முஸ்தபா உடைய 3வது மனைவி இறந்துவிட்ட துக்கத்தில் அவர் அமர்ந்திருந்தார். அவருடைய நண்பர் அவருக்கு ஆறுதல் சொன்னார் அப்படின்னு இந்த கதை ஆரம்பமாகிறது. முஸ்தபாவுடைய 3வது மனைவி இறந்து விட்டார், அவர் ரொம்ப துக்கத்தில் இருந்தாரு, அவருடைய நண்பர் அவருக்கு ஆறுதல் சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு போச்சு பின்னாடி போகிறார். இப்ப இந்த வரிகளில் நீங்கள் கற்றுக்கொண்ட செய்தி என்ன? கதையின் முதல் வரியை நான் சொல்லிட்டேன். இந்த வரி உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? முஸ்தபாவுடைய 3வது பஞ்சாதி மௌத்தா போயிட்டாங்க, அவர் ரொம்ப கவலையா. இதுதான் அந்த வரி சொல்லக்கூடிய செய்தி. ஆனா வரிகளுக்கு இடையில வேறொரு செய்தி இருக்கிறது. அது என்ன செய்தி தெரியுமா? அதை எழுதக்கூடிய எழுத்தாளரு முஸ்தபாவுடைய 3வது மனைவி மரணிச்சுட்டாங்க, அவர் துக்கத்தில் இருந்தாரு, அதை சொல்றதுக்கு எழுதல, ஆனா அதைத்தான் சொல்லுதாரு. அவருடைய எழுத்து அதை சொல்லுகிறது. ஆனால் எழுத்திலே ஒன்றை சொல்லுகிறார், எழுதாமல் வேறொன்றை நம்முடைய மூளைக்கு சொல்லுகிறார். என்ன சொல்ல தெரியுமா? முஸ்தபா பாய் 3வது பஞ்சாதி பார்த்தியா, பாய் மாறலாம், இதுல இந்த அதுக்கு துக்கம் வேறையாம், அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஃப்ரெண்டு வேறையாம். படிக்கிற வாசகனுடைய மூளைக்குள்ளே இந்த செய்தி இருக்கிறது, வரிகள்ல இல்லை, எழுத்துக்கள்ல இல்லை.
ஆனால் வாசிக்கிற பொழுது முஸ்லிம்கள் மீது ஒரு தப்பான எண்ணத்தை, அபிப்பிராயத்தை இந்த வரி உண்டாக்குவதற்காகத்தான் அவர் எழுதுகிறார். வரிகளில் எழுதுகிறாரா? வரிகளில் இல்லை, வார்த்தைகளில் இல்லை, எழுத்துக்களில் இல்லை. ஆனால் அந்த செய்தி நம்மையும் அறியாமல் நம்முடைய மூளைக்குள்ளே வந்து பதிகிறது. மனுஷனே இப்படி எழுதும்போது எழுதாமலே எழுத முடியுது அவனால, சொல்லாமலே சொல்ல முடியுது நம்மளால. படைச்ச ரப்புல் ஆலமீன் இது உலகத்துக்கு, மனிதர்களுக்கு இந்த மூளையை கற்றுக் கொடுத்தவனே அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்லுவானே இல்லையா? அவன் வார்த்தைகளையும் ஒன்று சொல்லுவான், வார்த்தைகளுக்கு இடையிலையும் ஒன்று சொல்லுவான், ஒண்ணுமே சொல்லாம ஒன்று சொல்லுவான், ஒன்னை சொல்லி வேறொன்று சொல்லுவான், எல்லாம் அல்லாஹ்வும் சொல்லுவான். அப்படி அமைந்திருக்கிற காரணத்தினால தான் திருக்குர்ஆனை நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு இது ஏதோ சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். சம்பந்தத்தோடு தான். ஏறத்தாழ சூரத்துல் பக்ரா எடுத்துங்க. சூரா பக்ரா எவ்வளவு நாட்களில் இறங்கியது? எவ்வளவு நாள் இருக்கும்? தோராயமா கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதே பெரிய அத்தியாயம் அது. சூரா பக்ரா எவ்வளவு நாள் நமக்கு இறங்கி இருக்கும்? 10 ஆண்டுகளா? யார் சொன்னது? ஏறத்தாழ 10 ஆண்டுகள். வெரி குட், சரியா தான் சொன்னாங்க. ஒரு 8 ஆண்டு 9 ஆண்டு அதுக்கு நெருக்கமா சொல்லலாம். மதினாவுக்கு வந்த 2வது ஆண்டில் இருந்து சூரா பக்ராவில் இருக்கிற வசனங்களை எடுத்து பார்த்தா, அந்த வசனங்களுடைய பின்னணியை வச்சு பார்க்கும்போது இந்த வசனம் ஏன் இறங்குச்சு, இதுக்கு தான் இறங்குச்சு அப்படின்னு, இது எப்போ நடந்துச்சு, அது இத்தனாவது வருஷம் தான் நடந்துச்சு, இப்படி கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்பொழுது, உதாரணமாக சூரத்துல் பக்ராவில் நோம்பை பற்றி பேசலாம்ல. நோம்பு எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? ஹிஜ்ரி 2ல் கடமையாக்கப்பட்டுச்சு. மதினாவுக்கு வந்து 2வது வருஷத்துல. அப்ப மதினாவுக்கு வந்து 2வது வருஷத்திலேயே சூரத்துல் பக்ராவுடைய வசனங்கள் அருளப்பட துவங்கி விட்டது என்பது தெரிகிறது. கடைசியாக குர்ஆனிலே அருளப்பட்ட வசனம் எது அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய வசனம் எங்க இருக்குன்னா அது சூரத்துல் பக்ரால தான் இருக்கு. 181வது வசனம்னு நினைக்கிறேன். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் குர்ஆன்ல கடைசியாக அருளப்பட்ட வசனம்னு சில பேர் சொல்றாங்க. அந்த வசனம் எங்க இருக்குன்னு பார்த்தா சூரத்துல் பக்ரால தான் இருக்கு. அப்ப ஏறத்தாழ ஒரு 8 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக அருளப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஒரு சமூக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. அப்ப 8 ஆண்டு காலம் அருளப்பட்ட ஜிஹாதை பற்றி இருக்கிறது, நோன்பை பற்றி இருக்கிறது, பழிக்கு பழி வாங்குகிற சட்டத்தை பற்றி இருக்கிறது, குடும்பத்தை பற்றி இருக்கிறது, விவாகரத்தை பற்றி இருக்கிறது, பாலூட்டுதலை பற்றி பேசுகிறது. இப்படி எல்லா விஷயங்களும் கலந்து கட்டி ஒரு சமூகத்திற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப இவ்வளவு நீண்ட நெடிய காலம் அருளப்பட்டத ஒரு அத்தியாயத்துக்குள்ள, அதுக்கு இடையில வேற வேற அத்தியாயங்களும் இறங்கியிருக்கும். இது மட்டுமே இறங்கியிருக்கும் அவசியம் இல்லை. இது அருளப்படுகிற அதே தருணத்துல சூரா ஆல இம்ரான்ல உள்ள அதுவும் அருளப்பட்டிருக்கும். சூரா அஹ்ஸாப்ல இருக்கிற அதுவும் அருளப்பட்டிருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சு கொண்டு சூரா பக்ராவுன்னு வச்சு பக்ராவில் ஒரு ஆர்டர் கொண்டு வந்து இதுதான் சூரத்துல் பக்ராவுன்னு அல்லாஹ் ஃபினிஷ் பண்றான்ல. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாட்டிலே ஒரு பெரும் ஞானமும் பெரும் நுணுக்கமும் பெரும் பாடமும் பெரும் படிப்பினையும் இருக்கிறது என்பதை புரிவதற்கு தான் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி நாம ஒரு அத்தியாயம் இன்னொரு அத்தியாயத்தை பலப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற, ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்யக்கூடிய அத்தியாயங்கள்னு பார்த்தா குர்ஆன்ல நிறைய அத்தியாயங்களை பார்க்க முடியும். உதாரணமா சூரத்து தௌபா, சூரா அன்ஃபால். சூரா தௌபா, சூரா அன்ஃபால் ரெண்டையும் படிச்சு பாருங்க. அது படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ரெண்டுமே ஒண்ணு மாதிரி. இன்னும் சொல்ல போனா இந்த அன்ஃபாலையும் தௌபாவையும் 2 சூறாவா 1 சூறாவான்னு கன்ஃபியூஸ் ஆனதனாலேயே, கன்ஃபியூஸ் ஆகிற அளவிற்கு ரெண்டும் ஒரே நெருக்கமா இருந்ததாலேயே 2ஆ 1ஆன்னு தெரியலையேன்னு பிரிக்காம அப்படியே விட்டுட்டாங்க. அதனால தான் நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னா எல்லா அத்தியாயங்களின் துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருக்கும். சூரா தௌபாவுடைய துவக்கத்துல பிஸ்மில்லா இருக்காது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதை தொகுக்குறாங்கல்ல, தொகுக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஸ் வந்துருச்சு. ஒரு அத்தியாயம்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குப்பா. ஒரு சாப்டர்னு சொன்னா அப்படி இருக்கு. 2 சாப்டர் பிரிக்கிற மாதிரி இல்லை. அதனுடைய சீக்வன்ஸ் அப்படி இருக்கு, அதனுடைய போக்கு அப்படி இருக்கு, அதனுடைய நடை எப்படி இருக்கு, அதுல சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் எப்படி இருக்கிறது. சூரா தௌபாவும் அன்ஃபாலும். சூரத்துல் நஜ்ம், சூரத்துல் கமர் 53 54ன்னு நினைக்கிறேன். சரியா? 53 54 கிட்டத்தட்ட ஒரு ஜோடி சூறாக்களை போல தோற்றம் தரக்கூடிய பல விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கும். சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ் 105 106ன்னு நினைக்கிறேன். சூரா ஃபீல், சூரா குரைஷ். இது ஆரம்பிக்கும் போதே எப்படிதான் அந்த குரைஷ் சூரா எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? ஆரம்பம் எப்படி இருக்கு தெரியுமா? லீலாஃபின்னு ஆரம்பிக்கும். குர்ஆன்ல வேற எந்த சூறாவும் லீல ஆரம்பிச்சிருக்காரு. லீ என்பது ஒரு துணை எழுத்து. துணை எழுத்துல வாக்கியத்தை பெரும்பாலும் துவக்க மாட்டாங்க.
வாக்கியத்தின் இடையில தான் துணை எழுத்து தேவைப்படுகிறோம். அதற்காக அப்படிம்போம்ல, அந்த அர்த்தத்துல லீ என்கிற சொல் வருகிறது. இந்த லீய மெயின் வார்த்தை துவங்குகிறது லீலாஃபி குரைஷின். அது எங்க போய் சேருதுன்னு கேட்டா மேல இருக்கிற ஃபீல்ட்ல போய் சேருகிறது. அதற்காகத்தான் அப்படின்னா அதற்காகத்தான். அதுக்கு முன்னாடி ஏதாவது மெசேஜ் போய் முடியணும்ல, பின்னாடி போய் முடியணும்ல. அந்த முடிதல் எங்க போய் முடியுதுன்னு பார்த்தா சூரத்துல் ஃபீல்ட்ல போய் முடிகிறது. இப்போ நீங்க ஆல்ரெடி நம்ம சொன்னபடி நிறைய சிந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகளை கேட்டுக்கொண்டதற்கு பிறகு நாம அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகலாம். சொல்லுங்க, யார் படிச்சீங்க, எத்தனை பேர் படிச்சீங்க? முதல்ல படிச்சவங்க கை தூக்கிடுங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து பாராட்டு சொல்லிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. வெரி குட், சூப்பர். 19 20 பேர் படிச்சிருக்கிறீங்க. ஏறத்தாழ ஒரு எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? 20ங்கிறது இங்க இருக்கிற கூட்டத்தில் ஒரு 40% இருக்குமா? 40 நெருக்கமா இருக்கும்னு வைக்கலாமா? ஒரு 20 இருக்குன்னு வைக்கலாமா? ஒரு கணிசமான ஆட்கள் வாசிச்சிருக்கிறீங்க. வாசிச்சதுக்கு முதல்ல அதை எடுத்து பார்த்ததுக்கு அதில் நீங்கள் என்ன படிச்சீங்க படிக்கலைங்கிறது ரெண்டாவது. முதல்ல படிக்கணும், இதில் ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்பதற்கு முயற்சி எடுத்தீங்களே, அல்லாஹ் உங்களுடைய முயற்சியை மென்மேலும் வளர செய்யணும். அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி அடையணும். உங்க எல்லாருக்காக நான் பிரார்த்தனை பண்றேன் முதல்ல. சரி, ரெண்டாவது, படிச்சவங்க சொல்லுங்க, என்ன ஒற்றுமைகளை கண்டீங்க, என்ன வேற்றுமைகளை கண்டீங்க? வெரி குட், ஸ்டார்ட். இவங்க ஆரம்பிச்சு கூறுங்கள். வெரி குட், சூப்பர், அருமையா பார்த்துருக்கிறீங்க. மூணுமே கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கிற விஷயங்கள் 2ல பார்த்துருக்கிறீங்க. வெரி குட், சூப்பர், சொல்லுங்க. வெரி குட், அருமை அருமை, அட்டகாசம், சூப்பர், அழகா பார்த்துருக்கீங்க. வேற வேற சீரமைத்தல் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷனா எப்படியெல்லாம் சீரா வச்சிருக்க பாரு அப்படின்னு காட்டுகிற வகையில அமைந்திருந்தது. வெரி குட், சூப்பர், ரொம்ப அருமையாக சிந்திச்சிருக்கிறீங்க எல்லாருமே. நரகத்துக்கு போவா என்கிற பட்டியல் 2லையுமே விரிவாக. வெரி குட், சூப்பர். இந்த பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது பல கேள்விகளும் வரும், பல விளக்கங்களும் வரும், இன்னும் பல புரிதல்களும் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இது துவக்க நிலை. முதல் நாள் இப்படி பார்த்துருக்கிறீங்க. இதே அத்தியாயத்தை நாளைக்கு எடுத்து பாருங்க, இன்னும் சில செய்திகள் நீங்க புதுசாக கண்டறிவீங்க. நேற்றைக்கு பார்த்ததை இன்றைக்கு பார்த்ததை நாளைக்கு அதே அத்தியாயத்தை திரும்ப பாருங்க, நாளைக்கு புதிய ஒரு கருத்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திருக்குரானை பொறுத்த வரைக்கும் குரான் எப்படி அருளப்பட்டிருக்கிறது குரான் சொல்கிறது. குரான் எப்படி தந்திருக்கிறது தெரியுமா? வலகத் ஆத்தைனாக சபகம் மினல் மசானி. அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிகன் மசானி. அல்லாஹ் ஒரு அழகான பேச்சை அருளி இருக்கிறான். ஹதீஸ், இந்த குரானுக்கு குரான் நம்ம ஹதீஸ்னா ஹதீஸுமோம்ல, குரான்ல சொல்லப்படுற ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்னா குரான் தான் ஹதீஸ். குழப்பறனா? குரான் சொல்றோம்ல, குரானுக்கு குரான் வச்சிருக்கிற பல பெயர்கள் ஒரு பேர் ஹதீஸ். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு அழகான ஹதீஸை தந்திருக்கிறான். அல்லாஹ் அழகான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்ல ஹதீஸை சொல்லலை, அல்லாஹ் சொல்ற குரானே அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு அழகான ஹதீஸை தந்திருக்கிறான், குரானை தந்திருக்கிறான். இந்த குரான் எப்படிப்பட்டது தெரியுமா? கிதாபம் முத்தஷாபிகன். ஒன்றை ஒன்று ஒத்திருக்கிற வேதம் இது. குரான்ல இருக்கிற எந்த ஒரு வசனமும் இன்னொரு வசனத்திற்கு எதிராக இருக்காது, ஒரு வசனத்துக்கு முரணாக இருக்காது. ஒரு வசனத்தை இன்னொரு வசனம் வலுப்படுத்துகிற வகையிலே ஒன்றை ஒன்று ஒத்திருக்கும். அதனுடைய பண்புகள்ல ரெண்டாவது சொல்றான் மசானிய, திரும்ப திரும்ப ஓதப்பட வேண்டிய நிலையில் அந்த குரானை தந்திருக்கிறோம். குரானை ஒருக்க படிச்சாச்சு முடிச்சாச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. படிக்கணும், திரும்ப படிக்கணும், திரும்ப படிக்கணும், திரும்ப படிக்கணும், மீண்டும் மீண்டும் படிக்கப்படுகிற வகையிலே குரானை தந்திருக்கிறோம். ஏன்னா புதுசா மற்ற புத்தகங்கள் மாதிரி படிச்சாச்சுப்பா இன்னும் படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருக்க படிச்சா 1 கிடைக்கும், 2வது படிச்சா 2 கிடைக்கும், 3வது படிச்சா 3 கிடைக்கும், படிக்க 1 கிடைக்கும். அதனாலதான் சின்ன ஒரு குறிப்பிட்ட வசனங்களை எடுத்துக்கொண்டு ரொம்ப நேரம் செலவழிங்கன்னு அதனால தான் சொல்றோம். அதிக நேரத்தை கொஞ்சம் வசனத்துக்குள்ள செலவழிச்சா நீங்க எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்களோ அவ்வளவு கருத்து உங்களுக்கு அதற்குள்ள கிடைக்கும், அவ்வளவு பாடம் கிடைக்கும். சில நேரங்களில் அந்த பாடம் வெறும் அறிவு பாடமாக இல்லாமல் உங்கள் உணர்வுகளை தூண்டி உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பார்வையை மாற்றுகிற பாடமாக அது இருக்கும்.
அது எதுன்னு தெரியாது, எப்போ மாறுவீங்கன்னு தெரியாது, எப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும்னு தெரியாது. அப்படி ஒரு நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற வாழ்க்கையில தூக்கி போட்டு வேற மாதிரி வந்துருவீங்க. வேணாம்ப்பா, இதுக்கு தான் அல்லாஹ் இப்படி கடுமையா சொல்லிட்டான், இதுக்கு பிறகு நான் இப்படி அப்படின்னு ஒரு உணர்ச்சி வரும்ல, அது எல்லா இடத்துலயும் வந்துட, ஏதாவது ஒரு இடத்துல வரும். அப்படி வந்ததுக்கு பிறகு வாழ்க்கையே மாறும், உங்க பேச்சு மாறும், உங்களுடைய பாணி மாறும், உங்களுடைய நடவடிக்கை மாறும், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மாறும், பிறரோடு நீங்கள் உரையாடுகிற உரையாடல் மொழி மாறும். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. நம்ம கிட்டலாம் இந்த வேலையை வச்சுக்காத அப்படின்னு சாதாரண அந்த அந்த துணியெல்லாம் மாறிடும். நம்ம கிட்ட நம்ம என்ன பெரியாளா வராது, அந்த வாயே வராது, மாறிடும். அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கும். அப்படியான ஒரு பாயிண்ட் எங்கோ ஒரு இடத்துல எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கான். உங்களுக்கான பாயிண்ட் எல்லாத்துக்கும் ஒரே பாயிண்ட் கிடையாது. எனக்கு வேற பாயிண்ட், உங்களுக்கு வேற பாயிண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட். இது குர்ஆன்ல ரொம்ப சூப்பரான வசனம், இந்த வசனத்தை படிச்சா எல்லாம் தலைகீழா மாறிடுவாரு அப்படின்னு உலகத்துக்கெல்லாம் ஒரு வசனத்தை நீங்க சொல்ல முடியாது. எனக்கு ஒரு வசனம், உங்களுக்கு வேற வசனம். நீங்க நினைப்பீங்க ஒண்ணுமே இல்லைன்னு நினைப்பீங்க. அதை தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை பார்த்த பிறவும் பாரு ஒருத்தர் அப்படி என்னடா அவருக்கு, அதான் அவருக்கு அந்த வசனம் தான். உங்களுக்கு ஒரு பாயிண்ட், நீங்க அதை தூக்கிட்டு வருவீங்க. இந்த வசனம் தான்பா குர்ஆன்லயே ஆக வெயிட். இதை ஒருத்தன் படிச்சும் திருந்தலாட்டி லட்சம் பேர் படிச்சிருப்பான், திருந்தாம இருப்பான். ஆனா உங்களுக்கு அது பெரிய வேதனையா தெரியும். இதை படிச்ச பிறகு ஒருத்தன் திருந்தல, என்னையா மனுஷன் அவன். இல்லப்பா, இது உனக்கானது, அவனுக்கானது வேற. அப்ப அதை நீங்க தான் தேடணும், நீங்க தான் கண்டடையணும். நீங்க தேடினால் கண்டடைவீர்கள், கேட்டால் கொடுக்கப்படும் நல்லா சொல்றான்ல. அப்படின்னா தேடினால் கண்டடைவீர்கள், தேடாமல் இருந்தால் கண்டடைய முடியாது. இப்போ இதை இப்ப நீங்க சொன்ன விஷயங்களை கொஞ்சம் ஆர்டர் படுத்தி பார்ப்போம். கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணி இதே சூறாவை ஒரு ரிமைண்ட் பண்ணி பாருங்க. முதல்ல துவக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஒரு 4-5 பாயிண்ட் முடிச்சுட்டு அடுத்து சூறாக்குள்ள போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். 87 எப்படி முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. குர்ஆன் மொழிபெயர்ப்பு இருந்தா மொபைல் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நல்லது, நீங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க தமிழ் மொழிபெயர்ப்பு இருந்தா எடுத்துக்கலாம். இருக்கிறவங்க குர்ஆன்ல தமிழ் மொழிபெயர்ப்பை ஓபன் பண்ணிக்கங்க. சூரா அலா, சூரா காஷியா ரெண்டையுமே பேரலா ஓபன் பண்ற மாதிரி. 2 பேஜ் ஓபன் பண்ண முடியுமா? முடியாதா? பண்ணலாமா? 2 இருந்தா பண்ணலாம். சரி, ஏதாவது ஒரு வழியில் பண்ணிக்கங்க. 87 88 அத்தியாயம் முதல் வசனம் ஆரம்பிக்கிறது சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. உயர்வான உம் இறைவனை துதிப்பீராக, போற்றுவீராக, துதிப்பீராக, பல மாதிரி மொழிபெயர்த்திருப்பாங்க. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. அந்த பக்கம் 88 ஹல்லதாக்க ஹதீசுல் காஷியா. அதுக்கு பொருள் என்ன? உமக்கு செய்தி வந்ததா? எப்படி தெரியுமில்ல, செய்தி வந்துச்சா? ஹல்லதாக்க ஹதீஸ், உமக்கு விஷயம் வந்துச்சா, செய்தி வந்துச்சா? அல் காஷியா, காஷியாவை பத்தியான மேட்டர் வந்துச்சா? காஷியானா என்ன? கியாமத் நாள். வெரி குட். கியாமத் நாளை பல்வேறு வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினா அதுல ஒரு வார்த்தை காஷியா என்கிற வார்த்தை. கியாமத் நாளை பத்தி மெசேஜ் வந்துச்சா? 87 பேசுகிறது சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. 88 பேசுகிறது கியாமத் நாள் வரப்போகுதுப்பா, அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். இப்ப இந்த ரெண்டையும் அப்படியே 2 பக்கத்துல வச்சுக்கிட்டு 2 பேர் உங்களுடைய சிந்தனையை ஓட்டுங்க. இது வேற அது வேற, உண்மை சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. அதுல என்ன இருக்கு? அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய சொல்லி இருக்கு. அல்லாஹ் நம்முடைய ரப்பு, ரப்பிக்க, அல்லாஹ் நம்முடைய ரப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆலா, அந்த ரப்பு ரொம்ப உயர்வானவன் இருக்குது. அது சாப்டர் மெசேஜ் வேற. ஹல்லதாக்க ஹதீசுல் காஷியா, இது கியாமத் நாளை பத்தி பேசுது. அதுவும் பேசி மெசேஜா சொல்லாம ஒரு கொஸ்டினா முன்வைக்கிறது. அது ஆர்டர், இது கேள்வி. எந்த வகையிலையும் ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியலையே.
தெரியுதா? எந்த வகையில ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியல தானே? தெரியல. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அதுக்கு பிறகு அந்த ஒற்றுமை உங்களுக்கு புலப்படும். வார்த்தைகளில் ஒற்றுமை இல்லை, அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய பொருளில் ஒற்றுமை இல்லை, ஆனால் இந்த இரண்டு வார்த்தைகளும் சொல்லுகிற நோக்கத்திலே ஒற்றுமை இருக்கிறது. எப்படி ஒற்றுமை வருது அப்படின்னா, இப்ப என் பையன் 11th படிக்கிறான், அவனை கூப்பிட்டு அவனுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, நான் கூப்பிட்டு சொல்றேன், இப்பா தம்பி நல்லா படி அப்படிங்கிறேன். ஆக்சுவலி நான் அப்படி சொல்ல மாட்டேன், அது வேற செய்தி. உதாரணத்துக்காண்டி சொல்றேன். ஏன் சொல்ல மாட்டேன்றதுக்கு வேற இன்னொரு டைம் வச்சுக்குவாங்க பஞ்சாயத்தை, சரியா? நான் சொல்லிட்டேன், அவனை கூப்பிட்டு நல்லா படி அப்படின்ட்டேன். எக்ஸாம் நடந்துகிட்டு இருப்பான், நல்லா படி அப்படின்னு சொல்லியாச்சு. படிக்க காண ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப என் மனைவி மறுநாள் அவனை கூப்பிட்டு, நாளைக்கு எக்ஸாம் நினைவு இருக்கா சார்? நாளைக்கு எக்ஸாம் சார் நினைவு இருக்கா உங்களுக்கு? நான் நல்லா படின்னு சொன்னேன். நான் சொன்னது எந்த வார்த்தையும் என் மனைவி யூஸ் பண்ணல. நல்லா சொல்லலை, படி சொல்லலை, தம்பி சொல்லலை, எதையுமே சொல்லலை. என் மனைவி சொன்ன வார்த்தை எல்லாமே வேற. நாளைக்கு எக்ஸாம் நினைவு இருக்கா? நான் சொன்னது ஆர்டர், அவ சொன்னது கேள்வி. சூரத்துல ஆர்டர், சூரத்துல காட்சியா கேள்வி. ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? இப்ப நான் சொன்ன ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? நான் சொன்ன ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல. எதுல சம்மந்தம் இருக்கு? வார்த்தையில சம்மந்தம் இல்லை, நோக்கத்துல சம்மந்தம் இருக்கிறது. வார்த்தைகள் வேறு, ஆனால் நோக்கம் என்ன? ரெண்டு பேருமே நல்லா படிச்சு பாஸ் பண்றதை பத்தி தான். அவன் எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், அதான் ரெண்டு பேருடைய நோக்கம். ஆனால் என் வார்த்தை வேறு, நான் ஆர்டரில் பேசுகிறேன், வேறு சொற்களில் பேசுகிறேன், நேர்மறையாக பேசுகிறேன். என் மனைவியின் வார்த்தை வேறு, அவர் எதிர்மறையாக பேசுகிறார், அதுவும் கேள்வி என்கிற வடிவத்திலே, அதுவும் ஒரு செய்தியைத்தான் அவர் அங்கே கடத்துகிறார். இப்ப இந்த உதாரணத்தை வச்சுக்கிட்டு இப்ப இந்த வசனத்துக்கு திரும்ப வாங்க. ரெண்டும் ஒரே மேட்டர் தான். இடையில ஒரு சின்ன கேள்வியை போட்டீங்கன்னா ரெண்டும் ஒன்னாயிரும். உயர்வான உன் இறைவனை துதிப்பீராக. ஏன் கேட்பாமல ஒருத்தன், தம்பி வரும் தெரியுமில, வந்துச்சா மெசேஜ்? கியாமத்து நாள் வரப்போகுது, மெசேஜ் வந்து உனக்கு சபீஸ்வரப்பிகளால சொன்ன உடனே ஏன் ஒரு கேள்வியை போட்டுவீங்க? கேள்விக்கு ஆன்சரு ஹல்லதாக ஹதீஸுல் ஆசியா. ஏனா வந்துச்சா மெசேஜ்? வச்சு ரிவிட் அடிப்பான அல்ல, நரகுல ரெடி பண்ணி வச்சிருக்கானே, வந்து மேட்டர் வந்துருச்சுல. ரெண்டும் ஒரே மேட்டர் தான் பேசுது. இரண்டு வசனங்களும் வேறு செய்தி, வேறு வார்த்தை, வேறு பொருள். ஆனால் இரண்டும் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன என்று கேட்டால், அல்லாஹ்வை துதித்து போற்றி மறுமை நாளை அஞ்சி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இரண்டுக்குமான ஒரே நோக்கம், ஒரே கருத்து. அடுத்து வாங்க. அல்லதி கலகவ சவ்வா வல்லதி கத்தர பகதா வல்லதி அக்ரஜல் மரஹா. அதெல்லாம் என்ன பேசுது? அல்லாஹ்வுடைய படைப்பு திறனை பேசுகிறது. அல்லாஹ் படைச்சான், சூப்பரா படைச்சான், அழகா படைச்சான், நேர்த்தியா படைச்சிருக்கிறான். சவ்வா வெறுமனை படைச்சதோட விடல, படைச்சது எப்படி உலகத்துல நிலை பெறணும் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சான். விதிகளை உண்டாக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அல்லாஹ் உண்டாக்கி வச்சான். சூரியனை படைச்சான், சூரியனுக்கு ஒரு ரூல். சந்திரனை படைச்சான், சந்திரனுக்கு ஒரு ரூல். மூக்க படைச்சான், மூக்குக்கு ஒரு ரூல். கண்ணை படைச்சான், கண்ணுக்கு ஒரு ரூல். அந்த ரூல் என்னைக்கு மாறாது. மூக்குக்கு எல்லாம் போட்டு வச்ச ரூலை மீறி நான் கண்ணு செய்யற வேலையை செய்ய போறேன்னு எந்த காலத்திலையும் மூக்கு சொல்ல முடியாது, நடக்காது. கண்ணு இனிமே நான் காது செய்ய போற வேலையை செய்ய போறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் போட்டு வச்ச ரூல், அதை யாரும் மாற்ற முடியாது, அதை மீறவே முடியாது. லா தபதீல சுன்னத்தில்லா, அல்லாஹ்வுடைய சுன்னத்தில், அல்லாஹ்வுடைய நியதியில், அல்லாஹ்வுடைய ரூலில் எந்த மாற்றங்களும் கிடையாது. இப்ப இங்க சூரத்துல ஆலா என்ன பேசுது? அல்லாஹ்வுடைய படைப்பு, என்னதெல்லாம் படைச்சிருக்கான் பாரு, சிறப்பா படைச்சிருக்கான் பாரு, படைப்பின் திட்டத்தை பற்றி பேசுகிறது. இது குறித்து நீங்களும் கூட சிந்திச்சு சொன்னீங்க. அதுக்கு அடுத்து ஒரு சின்ன கேள்வியை கேட்டு பாருங்க. எல்லாரையும் படைச்சான் அப்படின்னு சொன்னான், அதை ஏன் சொன்னா? ஏன், எதுக்கு? அவன் தான் படைச்சான், மனுஷனை படைச்சான், எல்லாத்தையும் படைச்சான். எதை படைச்சேங்கிற லிஸ்ட போடல. இப்போ கார்ஷியாவுக்கு வாங்க. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ சமாயி கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்லி கைஃப சுத்திஹத். இந்த ரெண்டையும் இப்படி பக்கத்துல வைங்க. படைச்சான், சிறப்பா சூப்பரா படைச்சான், அதனுடைய விளக்கமாக சரி படைச்சாம்பா. ஏன், எதுக்கு? இப்ப என்ன சொல்ல வர்ற?
சும்மா படைச்சு தரடா, உன் நன்மைக்கு தந்திருக்கிறேன். யோசிப்பார், சிந்திச்சு பார். நம்முடைய படைப்பின் அடுத்த கட்டம், உலகத்தை எல்லாம் படைத்ததை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஏன்? நான் சிந்திக்க வேண்டும், படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். அவ இந்த கேள்விக்கான பதில் ராஷியாவில் கிடைக்கிறது. எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா, அந்த எதுக்கு என்கிற கேள்விக்கு அவலா எழுதுறோம் பார்க்கலையா? நான் ஒரு வீடு கட்டிட்டேன் என் பையனுக்கு, அழகான வீடு பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன். ஆனா என் பையன் பெருசா என்னை மதிக்க மாட்டேங்கிறான். உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, உதாரணத்துக்கு தான் சொல்றதெல்லாம், சரிங்களா? என் பையன் உடனே நீங்க தேவையில்லாத கற்பனை பண்ணிக்க தேவையில்லை. என் பையன் ரொம்ப நெருக்கமா இருக்காங்களா, அதனால என் பையன் வந்து நம்மள இருக்கு. உங்க பையனும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அவனுக்கு ஒரு வீடு கட்டினேன், அழகான வீடு, சூப்பரான வீடு, பார்த்து பார்த்து கட்டியிருக்கேன். அவன் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டடி ரூமு, அதுக்கான அட்மாஸ்பியரு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி கலரு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி கட்டிலு, அவன் உட்காந்து எழுதுற மேஜை, அப்படியே எல்லாத்தையும் பார்த்து 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 வீடு கட்டியாச்சு. பையனுக்கு வீடு கட்டப்பட்டு விட்டது. வீட்டை கட்டிட்டு அதோடு முடிஞ்சிருச்சு வேலை. பையனுக்கு செய்யணும், தந்தையாக அந்த கடமையை நம்ம நிறைவேற்றியாச்சு அப்படின்னு நான் போய்கிட்டே இருக்கிறேன். என் மனைவி வர்றா, மறுநாள் பையனை கூப்பிட்டு வர்றா. அத்தா சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறிய, பார் வந்து பார் என்னெல்லாம் செஞ்சு வச்சுக்கா பாரு, உனக்காக செஞ்சதுதான் எல்லாம். பாத்ரூம் பாடுறான், அப்படியே கண்ணாடி மாதிரி அங்கே சோத்த போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் போல இருக்கு. கண்ணாடியால செதுக்கி வச்சிருக்காரு பாரு. எப்படி அந்த பெயிண்ட பாரு, இந்த ப்ளூ கலர் உலகத்துல எங்கேயாவது இருக்குதா உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே கப்பல் ஏறி போய் ஒரு துபாயில போய் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரியா பாரு. பெயிண்ட பாரு, அந்த சிமெண்ட்டை பாரு, அந்த கட்டில பாரு, அந்த மேதையை பாரு, அந்த பேனாவை பாரு, அதை பாரு, இதை பாரு. ரெண்டும் ஒரே செய்தியை தான் பேசுகிறது. நான் என் மகனுக்காக கட்டினேன், இப்பொழுது அதனுடைய மிச்சத்தை கட்டியதோடு முடிந்தது என்னுடைய வேலை அப்படின்னு நான் இருக்கிற பொழுது என் மனைவி அதன் அடுத்த கட்டத்திற்கு அவளை நகர்த்துகிறார். என் மகனை, உனக்கு தான் கட்டப்பட்டிருக்கு, ஆனா சிந்திச்சு பார், அத்தாவுடைய மேன்மை புரியும், அவர் எவ்வளவு உனக்காக செய்யறாருன்னு புரியும். இப்போ சூரத்துல் ஆலா படைத்ததை பேசி முடிக்கிறது. சூரத்துல் காஷியா சிந்திச்சு பாருடா, எல்லாம் எப்படி பாரு, வானத்தை பாரு, எம்மாமிரமான பாரு. இவ்வளவு பெரிய வானத்தை உனக்கு தானே படைச்ச, வானம் இல்லாட்டி இருப்பியா நீ? முடியுமா உன்னால வாழ முடியுமா? இந்த பிரம்மாண்ட படைப்பை யோசிப்பாரு, எவ்வளவு பெரிய ஆள் அல்லாஹ் எனக்காக வேண்டி இதை படைச்சிருக்கான், சூரியனை படைச்சிருக்கான், சந்திரனை படைச்சிருக்கான். யாருக்கோ படைச்சதில்லை, எனக்கு. அந்த சூரியன் இல்லாட்டி என்னாலையும் வாழ முடியாது. பரவாயில்ல, சூரியன் இல்லாட்டி பரவாயில்ல, மாதம் 20,000 சம்பளம் கிடைச்சா போதுன்னு சொல்ல முடியுமா? மாசம் உனக்கு 2 லட்சம் சம்பளம் கொடுத்துருவாண்டா, சூரியன் இல்லாட்டி வாழுவியா நீ? சந்திரன் இல்லாட்டி வாழுவியா? பூமி உருண்டையா இல்லாட்டி வாழ முடியுமா? விட்டத்துல விழுந்து அண்ணாந்து பாருங்கிறான், அப்படியே பேசுறான். சூரத்துல் முல்க்ல அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஜில் பஸர் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர் அல்லதி خلق 7 சமாவாத்தின் திபாகா. அடுக்கடுக்காக 7 வானங்களை படைத்திருக்கிறானே, பாருப்பா. மா தரா ஃபீ خلقிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். அளவற்ற அருளாளனின் படைப்பில் ஒரு முரண்பாடு கிடையாது. எங்கேயாவது ஒரு கீறல் காட்டு பார்ப்போம். எம்மாம்பரிய உலகத்து இன்ஜினியர் கொண்டு வச்சு பில்டிங்கை கட்டினாலும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா கீறல் விட்டுச்சே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம். ரப்புல் ஆலமீன்ங்கிற இன்ஜினியர் கட்டின அல்லாஹ் காட்டுறா பாடுறா, எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி லட்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஒரு கீறல் உண்டா, ஒரு முரண் உண்டா? வானத்துல அல்லாஹ்வுடைய நீதி 100% நிலைநாட்டப்படுகிற இடம். மா தராஃபி ஹல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத் சொல்லிட்டு அதோட விடல, ஃபர்ஜில் பஸர் திரும்ப பாருன்னு சொன்னா போதாடா? ஃபர்ஜில் பஸர் திரும்ப பார், அஹல் தரா மின் ஃபுதூர் ஏதாவது குறை இருக்குதா பார். அதோட விடல, சும்மர்ஜில் பஸர் மீண்டும் திரும்ப பார், கர்ரத்தை 2 தடவை பார். நம்மலாம் வானத்தை பார்க்கறதுக்கு நமக்கு வெட்டி வேலை, பொழுதுபோக்கு, அதான் வேலை இல்லாத செய்யறது பெரிய இபாதத். வேற எதையும் பார்க்காம அப்படியே ஒரு சேரை போட்டு ஒரு பாயை விரிச்சு நைட் நேரத்தில் நட்சத்திரத்தையும் அந்த இரவின் பிரம்மாண்டத்தில் வானத்தை அப்படியே தலையை அப்படி சுத்துங்க, அது ஒரு இபாதத். குர்ஆன் சொல்லக்கூடிய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள். அதுவும் எப்படி கட்டளை? வெறும் வானத்தை பாருன்னு சொல்லல, பாரு முரண்பாடு இருக்கான்னு பாரு, எந்த தவறும் இல்லைன்னு பாரு, ஃபர்ஜில் பஸர் திரும்ப பாரு, சும்மர்ஜில் பஸர் மீண்டும் பாரு, 2 தடவை பாரு. எத்தனை பாரு சொல்லிட்டு காரணத்தையும் சொல்றான். அப்படி பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமில?
வீணா நேரத்தை பொழுதுபோக்குன்னு நீ நினைக்காத. என் கலிபு இலைக்கல் பசரு ஹாசி அம்பஹு ஹசீர். அப்படி பார்த்து கொண்டே நீ இருந்தால் உன்னுடைய பார்வை இழிந்ததாக உன்னிடத்திலே திரும்ப வரும். அப்படின்னா அந்த பிரம்மாண்டத்தை மெய்மறந்து மனசுக்குள்ள அப்படியே அங்குலம் அங்குலமா இறக்கும் பொழுது நம்மளா என்னடா அந்த ஃபீல் வரணும். அது நான் ஒண்ணுமில்லைங்கிற உணர்வு வரணும். நான் பெரிய ஆளுங்கிற உணர்வு எப்ப அடிபடும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது அடிபடும். அதான் அல்லாஹ் சொல்றான், அன்தும் அஷந்து ஹல்கன் அமி சமா. படைப்புல பயங்கரமான ஆளு நீனா இந்த வானமா? அல்லாஹ்வுடைய கேள்வி பாருங்க. அன்தும் அஷந்து ஹல்கன், அஷத்துனா உறுதியானது, படைப்புல ரொம்ப உறுதியானது நீங்களா? அமி சமா வானமா? பனாஹா ரஃபா சம்காஹா வஸவ்வாஹா வஅக்தஷ லைலஹா வஅக்ரஜ துஹாஹா வல்லர்ல பஅத ذلك தஹாஹா. எப்படி ஏத்தி கட்டி வச்சிருக்கேன் பாருடா நீ. எவன் கட்ட முடியும்? அப்போ சூரத்துல் அலா இறைவனின் படைப்பை படைத்தான், சீராக செம்மையாக என்று நிறுத்துகிறது, அடுத்த நிலைக்கு காஷியா கொண்டு செல்கிறது. அந்த படைப்பை சிந்தித்து பார்த்தால் நீ அல்லாஹ்வோடு நெருங்கி விட முடியும் என்று சொல்லி அதனுடைய மிச்ச பகுதியை காஷியா பேசுகிறது. நம்பர் 3, سيذكر من يخشى. சூரத்துல் அலா سيذكر من يخشى ويتجنبها الأشقى. என்ன அர்த்தம்? سيذكر من يخشى ويتجنبها الأشقى. அதுக்கு மேல இருந்து சேர்த்து கூட படிக்கலாம். ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா سيذكر من يخشى ويتجنبها الأشقى. ஃபதக்கிர் நினைவூட்டுவீராக அல்லது அறிவுரை சொல்வீராக. இன் நஃபஅத்தி ذிக்ரா நினைவூட்டல் பயன் தரும் என்று சொன்னால் நீங்கள் நினைவூட்டுங்கள். سيذكر من يخشى எவன் அஞ்சுகிறானோ அவன் படிப்பினை பெறுவான், அவன் நல்லறிவு பெறுவான். ويتجنبها الأشقى எவன் துர்பாக்கியசாலியோ எவன் கெட்டவனோ அவன் ஓடிடுவான், விலகிடுவான். துர்பாக்கியசாலி விலகிடுவான். காஷியாவுக்கு வாங்க. 2வது வசனம். அஹல்லதாக ஹதீசுல் காஷியா உஜூஹு யௌமைதின் காஷியா. இதை அதையும் மேட்ச் பண்ணுங்க. உங்க சொல்ல கேட்கலாட்டி இப்ப என்னப்பா அதனால என்ன? அதனால என்னவா? உஜூஹு யௌமைதின் காஷியா, நாளை மறுமையில மூஞ்சி செத்து போயிருந்து நிப்ப தம்பி நீ. உஜூஹு யௌமைதின் காஷியா, சில முகங்கள் அந்த நாளில் அவமானத்தால் கூனி குறுகி போய் நிற்கும். ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் துஆமுன் இல்லா மின் லரீ' லா யுஸ்மின் வலா யுக்னி மின் ஜூ. அதனால என்னன்னு கேட்ட கேள்விக்கு இது பூரா பதில். அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணாட்டி என்ன, நீங்க சொல்றபடி நடக்காட்டி என்ன கேட்கிற என்ன அப்படின்றதுக்கு ஆன்சர் தான் இத்தனை வசனம். உஜூஹு யௌமைதின் காஷியா ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் துஆமுன் இல்லா மின் லரீ' லா யுஸ்மின் வலா யுக்னி மின் ஜூ. மறுமையில வந்து நிப்ப, மூஞ்சி செத்து போய் நிப்ப. உலகத்துல பாவத்துல நீ உறுதியா நின்றுகிட்டு இருந்த, மறுமையில என்ன நடக்கும் தெரியுமா? கொதிக்கிற தண்ணியை தான் உனக்கு தண்ணியா குடி தண்ணீரா கொடுக்கப்படும். அங்க சாப்பாடு கிடையாது, முள்ளு செடியைத்தான் திங்கிறதுக்கு உணவா தருவோம். அந்த சாப்பாடை நீ சாப்பிட்டனா அது பசியை போக்காது, கொழுக்க வைக்கவும் செய்யாது. சாப்பாட்டுடைய நோக்கம் 2. 1 பசி நீங்கணும், ஹெல்த்தியா நல்ல புஷ்டியா வளரணும். 2 வேலையும் நடக்காது. அறிவுரையை கேட்காட்டி என்னன்ற கேள்விக்கு ஆன்சர். எப்படி இதனுடைய தேவையை பூர்த்தி பண்ணது பார்த்தீங்களா? அடுத்து வாங்க. கத் அஃப்லஹ மன் தஸக்கா. என்ன பொருள்? கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மையானவன் வெற்றி பெற்று விட்டான். தூய்மையாக வாழ்ந்தவன், உள்ளத்தை தூய்மைப்படுத்தினவன். பலரும் பல மாதிரி அதை கொஞ்சம் பிராக்கெட் போட்டு மொழிபெயர்ப்பாங்க. தூய்மையாக முறையில் அல்லாஹ் சொல்றதை கேட்டு பாவங்கள்ல இருந்து விலகி வாழ வேண்டிய முறைப்படி எவன் வாழ்றானோ, தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டவன் அவன் ஜெயிச்சுட்டான், வெற்றி அடைஞ்சிட்டான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா. இப்ப அங்க வாங்க.
அப்படி ஏன்பா அந்த தூய்மை அடைஞ்சவனுடைய வெற்றினா என்ன வெற்றி? தூய்மையா வாழ்ந்தவன் ஜெயிச்சுட்டான். அவனா என்ன ஜெயிச்சுட்டான்? தூய்மையா வாழ்ந்தவன் உலகத்துல தோத்துக்கிட்டே இருக்கானப்பா. லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் தூய்மையா வாழ்றான். என்ன ஆகுது? வருமானம் போகுது. போய் பேச மாட்டேன், ஏமாத்த மாட்டேன், அளவு நிறுவைகளை குறை செய்ய மாட்டேன், உள்ளொன்று வச்சு புறமொண்டு விற்க மாட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்குது? வெற்றி கிடைக்கலப்பா, தோல்வி தான் கிடைக்குது. வருமானம் வரமாட்டேங்குது, லாபம் குறையுது. பக்கத்துல பாரு 10 ரூபா சாமான வாங்கி வச்சுக்கிட்டு பயங்கரமா விளம்பரம் பண்ணி 100 ரூபாய்க்கு விற்கான். நம்பர் 1 குவாலிட்டி அப்படிங்க, எல்லாம் போய் வாங்கிட்டு வரான். அதே சாமான இவர் வாங்கி வச்சு 15 ரூபாய்க்கு, நம்பர் இல்லைங்க, 1 இல்லைங்க, இது நம்பர் 2 தாங்க, நம்பர் 2லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்கள் நம்பர் 1 வாங்குறோம், பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு போயிடறோம். ரெண்டும் ஒரே சாமான். இவர் 15 ரூபாய்க்கு தர்றனாரு, வேண்டான்ட்டாரு. அவர்கிட்ட போய் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான். அந்த லாபம் யாருக்கு எப்படி கிடைச்சிச்சு? அவர் பேசிய பொய்யால், அவருடைய தூய்மையற்ற வாழ்வால், அவருடைய சீர்கேடான வியாபார முறையால் அவர் லாபம் சம்பாதிச்சார். இவர் லாபம் சம்பாதிக்கல, வருமான இழப்பு தானே. இப்ப கேள்வி வருது, நான் கரெக்டா நடந்தா தூய்மையா இருக்கிறவன் ஜெயிச்சுட்டாங்க, இப்ப என்னப்பா ஜெயிக்கிறான்? எல்லாம் தோத்துக்கிட்டு தான் இருக்கான். அடே, நான் சொல்ற வெற்றி அது இல்லப்பா. தூய்மையா இருக்கிறவன் ஜெயிப்பான். என்ன ஜெயிப்பான் தெரியுமா? உஜூஹி யௌமைதின் நாஇமா லிஸைஹா ராலியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ வ அக்வாபும் மௌதூஆ வ நமாரிகு மஸ்ஃபூஃபா வ ஸராபிய்யு மப்சூஸா. வெற்றினா வெற்றி வச்சிருக்கா. நீ என்ன இந்த அற்பத்தில் அற்பமான 50 வருஷம் 100 வருஷம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசுக்கு போய் வெற்றி தோல்வி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. நான் சொல்ற வெற்றி அங்க கிடைக்க போற வெற்றி. உஜூஹி யௌமைதின் நாயிமா. அப்படி வெற்றியோட வந்தேன்னு வச்சுக்க, முகம் அப்படி மலர்ந்து நிப்ப. நீ லிஸைஹா ராலியா, உலகத்துல பட்ட துன்பத்துக்கெல்லாம் அங்க ரிசல்ட் கொடுப்போம்ல, அதை பார்த்து சந்தோஷத்துல திருப்தியில இருப்ப. நீ ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்வான சொர்க்கத்தில் இருப்ப. நீ லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா, எந்த கேலி கிண்டல் வீணு ஒண்ணுமே இல்லாத சூப்பரான இடத்துல இருப்ப. நீ ஃபீஹா ஐனுன் ஜாரியா, பீரிட்டு ஓடுகிற ஊற்றுக்கள் ஒன்று சுத்தி ஓடும்பா. ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ, உயரமான கட்டில்கள்ல உட்கார்ந்துட்டு இருப்பப்பா. வ அக்வாபும் மௌதூஆ வ நமாரிகு மஸ்ஃபூஃபா, குவளைகள் நிரம்ப நிரம்ப கொண்டு வந்து பாலையும் தேனையும் மதுவையும் அள்ளி கொடுப்பாங்க. தலையணைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. அடுக்கி வைக்கப்பட்ட தலையணை என்பது ஏதோ மனுஷனுக்கு நன்மை செய்யும் போல இருக்கு. வனமாரிக்கும் மஸ்ஃபூஃபா, என்ன செய்யும்னு தெரியல, அது சிந்திச்சுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அடுக்கி வைக்கப்பட்ட தலையணைன்னு அல்ல ஒரு அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறான். தலையணையை அடுக்கி வைக்கிறதே ஏதோ மேட்ரு இருக்குன்னு அர்த்தம். சும்மா போடாத, தூங்கி எஞ்சவன அப்படியே அது சாம போற ஒரு பக்கம் பாய் ஒரு பக்கம் தலை அப்படி போடாத, அது எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து அடுக்கி வை. புரிஞ்சுக்கலாம்ல? ஏன்னா மறுமையில சொர்க்கத்துல அடுக்கி வச்சிருப்பான் தலைவனிய. அதுல ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. ஒரு புத்தகம் ஒண்ணு வந்திருக்கு. அமெரிக்காவுடைய ராணுவ வீரராக இருந்து ஒசாமா பின் லேடனுடைய ஆபரேஷன் நடந்துச்சுல, ஆப்கானில் குண்டு போட்டு பெரிய பஞ்சாயத்தில் அமெரிக்காக்காரன். அப்போ அமெரிக்காவிலிருந்து ஆப்கானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒரு ராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரலாக இருந்து செயல்படுத்தின ஒரு பெரிய ராணுவ அதிகாரி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. புத்தகத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? தலைப்பு என்ன தெரியுமா? படுக்கையை மடித்து வையுங்கள். அம்மா பெரிய ராணுவ அதிகாரி எழுதுற புக்கா இது? அவர் ரேஞ்சுக்கு எழுதணும். துப்பாக்கி எடுத்து ஓங்கி சுடுங்க அப்படின்னா ஓகே, லெஃப்ட் ரைட் தூக்கி அடியுங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதுனா ஓகே. அவர் புக் எப்படி? படுக்கையை மடித்து வையுங்கள். ஒரு புத்தகமே எழுதியிருக்காருன்னா அவருடைய படுக்கையை மடிச்சு வைக்கிறதுடைய எந்திரிச்ச உடனே முதல் வேலையா மடிக்கிற வேலை தான். அதை செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு உளவியல் பூர்வமாக தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு அதை பயிற்சி கொடுத்து அதனால் ஏற்பட்ட ரிசல்ட் அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு பெரும் கட்டுரையா எழுதியிருக்காரு. அதுல அல்லாஹ் இங்க பார்த்தா வனமாரிகு மஸ்ஃபூஃபா, அடுக்கி வைக்கப்பட்ட தலையணைகளுங்க. வதராபியு மப்சூஸா, யாருக்கு? தூய்மையா வாழ்ந்துட்டு வா, உலகத்துல வெற்றின்னு ஊர் உலகத்துல சொல்லிட்டு இருக்க வெற்றியெல்லாம் வெற்றி கிடையாது. நிஜமான வெற்றி அங்க வச்சிருக்க, அங்க இருக்கு. மேட்ச் ஆகுதா? இங்க சொல்லப்படுகிற விஷயத்திற்கான பதில் ராசியாவில் வருதா? வல் ஆகிரத்து கைரும் அபுகா, வல் ஆகிரத்து கைரும் அபுகா. நீ இந்த உலகத்தை தேடி ஓடாத, மறுமையை தேடு, அதான் சிறந்தது, அதான் நிலையானது.
எப்படி சிறந்தது? காஷியா விளக்குது. எப்படி எல்லாம் சிறந்தது பாரு, எவ்வளவு சிறப்பெல்லாம் இருக்கு பாரு, விளக்குகிறது. இன்ன ஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா, முந்தைய ஏடுகளில், முந்தைய வேதங்களில். இந்த செய்தி முகமது நபிக்கு அருளப்பட்டிருக்கிற குர்ஆன்ல மட்டும் உள்ள செய்தி இல்லப்பா. லஃபி ஸுஹுஃபில் ஊலா, முந்தைய ஏடுகளில், முந்தைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட புத்தகங்களில் இது இருக்கிறது. ஸுஹுஃபி இப்ராஹிம் வ மூசா, மூசாவுக்கு அருளப்பட்ட ஏட்டிலே, இப்ராஹிமுக்கு அருளப்பட்ட ஏட்டிலே, எல்லாத்திலும் இது இருக்குது. கடந்த கால வரலாற்றை பேசுகிறது சூரத்துல் அலா. இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று பேசுகிறது காஷியா. கடந்த காலத்தை பேசுகிறது ஆயலா, கடைசியில எதிர்காலத்தை பேசுகிறது காஷியா. இன்னும் சிந்திக்க சிந்திக்க இன்னும் நிறைய கிடைக்கும். எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோமோ, எவ்வளவு நேரத்தில் செலவிடுகிறோமோ, அவ்வளவு செய்திகளை அதற்குள்ளிருந்து அது நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவு தரும். அது ஒரு பெரும் ஆழ்கடல். ஆழ்கடல் என்று சொல்லுகிற வார்த்தை கூட பொருத்தமானதுன்னு சொல்ல முடியாது. கடலின் கரையிலிருந்து நீங்கள் தூண்டில் வீசினால் உங்களுக்கு கிடைப்பது ஒரு கெண்ட மீனோ ஒரு கெளுத்தி மீனோ. ஆழ்கடலுக்குள் போய் நின்று கொண்டு பிரம்மாண்டமான வலையை வீசினால் உங்களுக்கு கிடைப்பது ஒரு சுறா மீனோ ஒரு திமிங்கலமோ. நீங்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்து தான். குர்ஆனுக்குள்ளே எவ்வளவு நுழைகிறோமோ, எவ்வளவு சிந்திக்கிறோமோ, எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோமோ, நம் அறிவை கூர்தியிட்டும், அறிவோடு நிறுத்தி கொள்ளாது நம் வாழ்வை மேம்படுத்தும். அதுதான் அழலா, அதுதான் உயர்வு. திருமறை குர்ஆன் நம்முடைய வாழ்வை மேம்படுத்தும் என்கிற செய்திகளைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இப்படியாக நம்முடைய சிந்தனைகள் விரிய வேண்டும். ஆக்சுவலி நம்ம எடுத்திருக்கிற சூறாவுடைய டைட்டிலுக்கு நேரடியான தொடர்பு அல்ல இது. ஆனால் ஒரு சூறாவை, ஒரு திருக்குர்ஆனை, ஒரு அத்தியாயத்தை, ஒரு சாப்டரை அணுகுகிற பொழுது எப்படியெல்லாம் அணுகலாம், அணுகினால் என்னவெல்லாம் அது தரும் என்கிற செய்திக்கான ஒரு சின்ன நுழைவாயிலாக இந்த செய்தியை நாம பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மிச்சம் இருக்கிற செய்திகளை வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆப்கானில் குண்டு போட்டு பெரிய பஞ்சாயத்தில் அமெரிக்காக்காரன், அப்போ அமெரிக்காவிலிருந்து ஆப்கானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒரு ராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரலாக இருந்து செயல்படுத்தின ஒரு பெரிய ராணுவ அதிகாரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். புத்தகத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? தலைப்பு என்ன தெரியுமா? படுக்கையை மடித்து வையுங்கள். அம்மா பெரிய ராணுவ அதிகாரி எழுதுற புக்கா இது? அவர் ரேஞ்சுக்கு எழுதணும். துப்பாக்கி எடுத்து ஓங்கி சுடுங்கள் அப்படின்னா ஓகே. லெப்ட் ரைட் தூக்கி அடியுங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதுனா ஓகே. அவர் புக் எப்படி? படுக்கையை மடித்து வையுங்கள். ஒரு புத்தகமே எழுதியிருக்காருன்னா அவருடைய படுக்கையை மடிச்சு வைக்கிறது எந்திரிச்ச உடனே வேலையா மடிக்கிற வேலை தான். அதை செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு உளவியல் பூர்வமாக தன்னுடைய ராணுவ வீரர்களுக்கு அதை பயிற்சி கொடுத்து அதனால் ஏற்பட்ட ரிசல்ட் அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு பெரும் கட்டுரையா எழுதியிருக்காரு. அதுல அல்லாஹ் உங்க பார்த்தா வேணமாறு மஸ்பூஃபா, அடுக்கி வைக்கப்பட்ட தலையணைகளுங்க. வதராவியும் மபசூசா, யாருக்கு? தூய்மையா வாழ்ந்துட்டு வா, உலகத்துல வெற்றின்னு ஊர் உலகத்துல சொல்லிட்டு இருக்க வெற்றியெல்லாம் வெற்றி கிடையாது. நிஜமான வெற்றி அங்க வச்சிருக்க, அங்க இருக்கு. மேட்ச் ஆகுதா? இங்க சொல்லப்படுகிற விஷயத்திற்கான பதில் காஷியாவில் வருதா? வல் ஆகிரத்து கைரும் அபுகா, வல் ஆகிரத்து கைரும் அபுகா. நீ இந்த உலகத்தை தேடி ஓடாத, மறுமையை தேடு. அதான் சிறந்தது, அதான் நிலையானது. எப்படி சிறந்தது? காஷியா விளக்குது. எப்படி எல்லாம் சிறந்தது பாரு, எவ்வளவு சிறப்பெல்லாம் இருக்கு பாரு, விளக்குகிறது. இன்ன ஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா, முந்தைய ஏடுகளில், முந்தைய வேதங்களில். இந்த செய்தி முகமது நபிக்கு அருளப்பட்டிருக்கிற குர்ஆன்ல மட்டும் உள்ள செய்தி இல்லப்பா. லஃபி ஸுஹுஃபில் ஊலா, முந்தைய ஏடுகளில், முந்தைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட புத்தகங்களில் இது இருக்கிறது. ஸுஹுஃபி இப்ராஹிம் வ மூசா, மூசாவுக்கு அருளப்பட்ட ஏட்டிலே, இப்ராஹிமுக்கு அருளப்பட்ட ஏட்டிலே, எல்லாத்திலும் இது இருக்குது. கடந்த கால வரலாற்றை பேசுகிறது சூரத்துல் அலா. இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று பேசுகிறது காஷியா. கடந்த காலத்தை பேசுகிறது ஆயலா, கடைசியில எதிர்காலத்தை பேசுகிறது காஷியா. இன்னும் சிந்திக்க சிந்திக்க இன்னும் நிறைய கிடைக்கும். எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோமோ, எவ்வளவு நேரத்தில் செலவிடுகிறோமோ அவ்வளவு செய்திகளை அதற்குள்ளிருந்து அது நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவு தரும். அது ஒரு பெரும் ஆழ்கடல். ஆழ்கடல் என்று சொல்லுகிற வார்த்தை கூட பொருத்தமானதுன்னு சொல்ல முடியாது. கடலின் கரையிலிருந்து நீங்கள் தூண்டில் வீசினால் உங்களுக்கு கிடைப்பது ஒரு கெண்ட மீனோ ஒரு கெளுத்தி மீனோ.
ஆழ்கடலுக்குள் போய் நின்று கொண்டு பிரம்மாண்டமான வலையை வீசினால் உங்களுக்கு கிடைப்பது ஒரு சுறாமீனோ ஒரு திமிங்கலமோ. நீங்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்து தான். குர்ஆனுக்குள்ளே எவ்வளவு நுழைகிறோமோ, எவ்வளவு சிந்திக்கிறோமோ, எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோமோ, நம் அறிவை கூர்தீட்டும். அறிவோடு நிறுத்தி கொள்ளாது நம் வாழ்வை மேம்படுத்தும். அதுதான் அழலா, அதுதான் உயர்வு. திருமறை குர்ஆன் நம்முடைய வாழ்வை மேம்படுத்தும் என்கிற செய்திகளைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இப்படியாக நம்முடைய சிந்தனைகள் விரிய வேண்டும். ஆக்சுவலி நம்ம எடுத்திருக்கிற சூறாவுடைய டைட்டிலுக்கு நேரடியான தொடர்பு அல்ல இது. ஆனால் ஒரு சூறாவை, ஒரு திருக்குர்ஆனை, ஒரு அத்தியாயத்தை, ஒரு சாப்டரை அணுகுகிற பொழுது எப்படியெல்லாம் அணுகலாம், அணுகினால் என்னவெல்லாம் அது தரும் என்கிற செய்திக்கான ஒரு சின்ன நுழைவாயிலாக இந்த செய்தியை நாம பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மிச்சம் இருக்கிற செய்திகளை வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்